ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனுடைய அருளால் உங்கள் அனைவருக்குமே நன்மைகளே நடக்கட்டுங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் மேச ராசி அன்பர்கள் அனைவருக்குமே 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மேன்மையை தரப்போகுது, எதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது, ஆக மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசி அன்பினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஓம் முருகா போற்றி போற்றி எனக்கு இந்த வருடம் நல்ல வருடமாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இப்படி பதிவிடும்போது கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன விதமான பலன்களை தரக்கூடிய ஆண்டுகளாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மேசராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்காரங்க நீதிமானாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12 ராசியிலுமே முதல் ராசியாக வருவதில் எதுலேயுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாகவும் அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபராகவும் தான் இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். எந்த இடத்துலலாம் தப்பு நடக்குதோ அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடிய நபர்களாகத்தான் சமுதாயத்தில் இவங்க காணப்படுவாங்க. எதிலும் எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனாலுமே கூட்டமான நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் துடிப்போடு வேகமோடு செய்வாங்க. எவரையும் எளிதில் நம்பிடுவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். யார் எது சொன்னாலுமே முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலுமே இந்த மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ அதெல்லாம் அப்படியே புட்டு வச்சுருவாங்க. அந்தளவுக்கு நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதே போல் இவங்க ஏமாற்றும் குணம் அப்படிங்கிறது இருக்காது. ஏமாறும் குணம் தான் அதிகமாக இருக்கும். ஈஸியாக இந்த மேசராசிக்காரங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனாலுமே நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. நம்மளால் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா யார் என்ன சொன்னாலுமே அந்த முடிவில் மாற மாட்டாங்க. அதனுடைய விளைவு அப்படிங்கிறது தப்போ ரைட்டோ நான் இதுதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த விஷயத்தை முடிப்பாங்க. மேலும் இந்த மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் 28 வயசுக்கு மேலே கண்டிப்பாக படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய மத்திய வயசுக்கு மேலே, அதாவது 45 வயசுக்குள்ளே பெரும் சாதனையை கண்டிப்பாக புரிவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனமான விஷயம் முன்கோபம்தான். ஆனாலுமே இவங்க கோபத்தின் உள்ள நியாயத்தை கூட இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவ்வளவு அன்பான குணங்களை பெற்றிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது மேச ராசியினருக்கு லட்சியங்களை நிஜமாக்கும் ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் நிலையான தாக்கங்கள் இந்த மேசராசியினரின் மன வாழ்க்கையில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெருவிதமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையிலும் இந்த அதிர்ஷ்டத்தின் முழுமையான பலன்களை அடைய சற்று கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது.
ராசி பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்த்த நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆண்டாவே தள்ளி போன விஷயங்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் தற்போது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வாழ்க்கையில் ஏற்றத்தை அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி, அதாவது கடின முயற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேச ராசினரின் தொழில் பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் காண பொருளாதார நிலை எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிலையிலும் 2வது பாதிக்கு மேலே உங்களுடைய நிதி நிலை அப்படிங்கிறது எதிர்பார்த்த நிலையை அடைய முடியும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் செலவுகளை திட்டம் போட்டு செய்து பொருளாதார நிலையை மேம்படுத்துவீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அளிக்கப்படும். செவ்வாய் கிரகத்தின் பார்வை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திடீர் செலவுகளை அதிகரிக்க செய்யும். இருந்தாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலமாக இந்த செலவுகளை உங்களால் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேமிப்புகளை பாதுகாக்கும் வகையில் நீங்கள் நிறைய விதமான மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மேச ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் வாழ்க்கை குறித்து பேசும் வகையில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை இந்த ஆண்டு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஒரு காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். சுக்கிர பகவானும் செவ்வாயும் இணைந்து உங்கள் காதல் உறவில் புரிதலை அதிகரிக்க செய்வார். உறவை திருமணம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உறவில் ஆழமான உரையாடல் அதிகரிக்கும். எதிர்கால தொடர்பான திட்டமிடலும் அதிகரிக்கும். காதல் உறவில் மட்டும் இல்லாமல் மன வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உறவில் காணப்பட்ட மனசு தாபங்கள் மறைந்து மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டின் முற்பகுதி, அதாவது பிப்ரவரி டு மார்ச் மாதத்தில் ஒரு நற்செய்தி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டின் முதல் பாதியில் காணப்படும் மகிழ்ச்சி இறுதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு ஆளுமை பன்மை மேம்படுத்தும் மற்றும் ஆதிக்கத்தை நிலை கொண்டு வரும் ஒரு காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் தொழில்முறை திறன்களை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவீங்க. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வை உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைஞ்சிருக்கு. லட்சியங்களை அடையும் வழிகளையும் கொண்டு வரும். சுக்கிரனின் ஆதிக்கத்தால் உங்கள் பணியிடத்தில் காணப்பட்ட சூழ்நிலைகளை இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே மறைய போகுது. 2026ஆம் ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரைக்குமே சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டமாகவும், சவால்களில் இருந்து வாழ்க்கைகளில் பாடங்களை கற்றுக்கொண்டு வெற்றிகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கொண்டு வருவீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மாற்றத்திற்கான காலமாக இருக்க போது. குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் தீராத நோய்களுக்கு தீர்வு காணும் வழிகளை கொண்டு வரும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சலை குறைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த அலைச்சல்களை சமாளிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான பலனை தரப்போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.